ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த 4 வழக்குகளிலும் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு வழக்கு ஒன்றுக்கு 4 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹாயில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதற்கு மேலதிகமாக அந்த வழக்குக்காக சரண குணவர்தனவுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்திற்காக 3 வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட போது அவற்றின் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக இந்த 4 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தீர்ப்பை அறிவித்து மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிடுகையில், பிரதிவாதிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சுமத்தப்பட்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் முறைப்பாட்டாளர்கள் நிரூபித்துள்ளனர் என தெரிவித்திருக்கிறார். அரச நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் பொருளாதாரம் வங்குரோத்தடைவதற்கும் இத்தகைய செயல்கள் வழிவகுத்துள்ளன என வழக்கு தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் இவ்வாறான ஊழல் நடவடிக்கைகள் அந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க காரணமாக அமைகின்றது என நீதிபதி கூறியிருக்கிறார். இந்த பிரதிவாதிக்கு தண்டனை விதிக்கும் பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 303வது பிரிவின் கீழ் மென்போக்கை கையாளுமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இக்குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொள்ளும் பொழுது அரச நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை ஊக்கமிழக்க செய்வதற்கு ஏதுவான வகையிலான தண்டனை ஒன்றை வழங்க நீதிமன்றம் விதிக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா கலந்த 3755 மதன மோதக மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆயுர்வேத திணைக்களத்தின் எந்தவித அனுமதியோ அல்லது உரிமமோ இன்றி நுவரெலியா பழைய கடை வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இவற்றை விற்பனை செய்ய முயன்ற போதே நுவரெலியா போலீஸ் ஊழல் ஒழிப்பின் பிரிவின் அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் உரிமமின்றி ஆயுர்வேத கடை ஒன்றை செல்வது போல் நடித்து மதன மோதக மாத்திரைகளை விற்பனை செய்வதற்கு முன்னுரிமை அளித்து வந்துள்ளார் என்றும் அந்த வர்த்தக நிலையத்திற்கு இளைஞர்கள் அடிக்கடி மதன மோதக மாத்திரைகளை வாங்குவதற்காக வருகை தருகின்றனர் என கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட மதன மோதக மாத்திரைகளையும் நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.